ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்னோட பர்த்டே ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என் பர்த்டேக்காக நான் வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கறது ஒன் பை ஒன் காட்டுறேன். இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிடிச்ச பிராண்ட்ல இருந்து வாங்கி கொடுத்தது. ஃபர்ஸ்ட் அப்படியே குட்டி பேக்ல இருந்து அப்படியே பெருசு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரட் லைன். எனக்கு அவங்க என்னை கேரட் லைன் கூட்டு போவாங்கன்னே தெரியல. பட் பிஆர் மால் போயிருந்தப்போ கேரட் லைன் போகலாம்னு சொல்லி கூட்டு போய் எனக்கு வந்து ஒரு ரிங் வாங்கி கொடுத்தாங்க. இந்த ரிங்கு தான் அது, தெரியுதா? செம்ம பிரிட்டியா இருந்தது, அழகா ஒரு ஹார்ட் ஷேப். அண்ட் அதுல இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து நேச்சுரல் எம்ரல்ட் அண்ட் ரூபி. ரீசெண்டா வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு ரூபி வந்து இப்பெல்லாம் பிடிச்சிருக்கு, ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. எப்படி வாங்கி கொடுத்துட்டேன்? ஆமா, பக்கத்துல தான் இருக்காங்க என் ஹஸ்பண்ட், என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என் 450 சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ண. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து சன்கிளாசஸ். என்கிட்ட இருந்த நல்ல சன்கிளாஸ், ஒரு பிராண்டட் வோக்ல ஒன்று வச்சிருந்தேன். அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஷேடு வந்து கிளியரா தெரியல. ரொம்ப வருஷம் ஆச்சு அது வாங்கி. அதனால ஏன்னா அதை நான் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலன்னு சொல்றாங்க. சம்வாட் ட்ரூ. ஸோ இது வந்து அதனால இன்னொரு சன்கிளாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கணும். இது வந்து லைஃப் ஸ்டைல்ல போய் வாங்கணும், ஸ்காட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல. இது நான் பார்த்த ரெண்டாவது சன்கிளாஸ் இதுதான். இதுவே எடுத்துட்டேன். இந்த மாதிரி கிளாத் அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குல்ல. வந்து ஒரு மாதிரி என்ன ஷேடு, பர்பிள் ஷேடும் இல்லை ப்ரௌனும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஷேட், நல்ல கூலா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. அழகா அழகா. இது ஒண்ணு, அதையாவது ஒழுங்கா வந்து மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃப்யூம். வந்து எனக்கு வந்து என்னன்னா, பெர்ஃப்யூம்னாவே வந்து லைட்டா ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பண்ணோம்னாவே குப்புன்னு மைக்ரைன் வந்துடும். நம்ம உண்மையிலே பித்த உடம்பு குப்புன்னு தூக்கிடுன்ற மாதிரி எந்த பெர்ஃப்யூம்னாலுமே அந்த மாதிரிதான் இருக்கும். உடனே டக்குன்னு மைக்ரைன் வந்துடும். அந்த டே ஃபுல்லா ஒரு ஸ்ப்ரிண்ட் பெர்ஃப்யூம்னால ரூயின் ஆயிடும். ஸோ வந்து நானும் பெல்லா வீட்டால ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஜாரா பெர்ஃப்யூம் வரைக்கும், வெஸ்ட் சைட், ஸ்டூடியோ, அந்த மாதிரி சின்ன பிராண்ட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். எதுவுமே செட் ஆகல. ஸோ இந்த ஷாப்பிங் போனப்போ அங்க ஒரு பெர்ஃப்யூம் ஷாப் இருந்தது, பார்க்கோஸ். அங்க என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்க போனாங்க. அப்ப நானும் கேட்டேன், மைக்ரைன் ஃப்ரெண்ட்லி பெர்ஃப்யூம்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து ஒரு 2 to 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஒன்று வெர்சாச்சேல இருந்து, ஒன்று பர்பரியில இருந்து, இன்னொரு பிராண்ட் மறந்துட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த பர்பரி ஹர் பெர்ஃப்யூம், அந்த பிளாசம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, பர்பரி பிளாசம் பெர்ஃப்யூம் சூப்பரா இருந்தது. ரொம்ப வந்து என்ன ஃப்ளாரல் சென்ட்னு சொன்னாங்க, அந்த மாதிரிதான் இருந்தது. ரொம்ப மைல்டா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த நோட்ஸ் பேரெல்லாம் தெரியல, பட் ஸ்மெல் வந்து சூப்பரா இருந்தது. அந்த பாட்டிலும் இந்த மாதிரி கிளியரா பிரிட்டியா இருந்தது. அழகலாம். ஸோ இது வந்து ஒன்று நல்லா இருக்கு. நான் அங்கே வச்சுமே ஸ்ப்ரிண்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அங்க இருந்த அந்த சேல்ஸ்மேன் என்ன சொன்னாருன்னா, மைக்ரைன் இருக்கு அப்படின்றனால அவர் என்ன டிப் கொடுத்தாருன்னா, நீங்க இப்போ என்ன ட்ரெஸ் வேர் பண்ண போறீங்களோ அதுல வந்து பெர்ஃப்யூமை ஸ்ப்ரிண்ட் பண்ணி வச்சு ஹேங்கர்ல போட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது அந்த ஆல்கஹால் எஃபெக்ட் வந்து ரொம்ப இருக்காது. அதுதான் வந்து உங்களுக்கு மைக்ரைன் ட்ரிகர் பண்ணும் அப்படி சொன்னார். ஸோ அவரோட டிப் என்னன்னா, பெர்ஃப்யூமை செட்டில் ஆக விட்டுட்டு அப்புறமா நம்ம கிட்ட எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களுக்கும் யாருக்காவது மைக்ரைன் இருந்தா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ இந்த பெர்ஃப்யூம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மை ஃபேவரட் காசியோ விண்டேஜ் சீரீஸ்ல ஒரு வாட்ச். இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ என் பர்த்டேக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு அந்த விண்டேஜ்லேயே வந்து குட்டி சைஸ் சின்ன டயல் இருக்கிற மாதிரி இது வாங்கியிருந்தேன். கோல்டன் கலர் ஸ்ட்ராப் அண்ட் பிளாக் டயல். சூப்பரா இருந்தது, ரொம்ப பிரிட்டியா இருந்தது. ரொம்ப பிரிட்டியா
அதாவது கியூட்டா லைக் கைக்கு வந்து குட்டியா இருந்தது, நல்லா இருந்துச்சு. எல்லா ட்ரெஸ்ஸோடையுமே மேட்ச் ஆகுது. நான் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளவுதான், இந்த குட்டி பேக் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல்டோ. ஆல்டோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிராண்ட். யூஸ்வலா மால்ல அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பேன். அவங்களோட அந்த ஃபிளாட்ஸ் பேக்ஸ் எல்லாம் எனக்கு மெயினா அந்த ஃப்ளோரல் பிரிண்ட் எல்லாம் அவங்க கிட்ட நிறைய இருக்கும், ரொம்ப பிரிட்டியா இருக்கும். ஸோ நான் ரீசெண்டா ஒன் டைம் போயிருந்தப்போ என் ஹஸ்பண்ட்ட சொல்லியிருந்தேன், இந்த பிராண்ட்ல ஒரு நாள் நம்ம வாங்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி. அதனால என்னை அங்கேயும் கூப்பிட்டு போயிட்டாங்க ஆல்டோக்கு. அந்த டேவே எனக்கு செம்மையா போச்சு. என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்க நான் எடுத்தது வந்து ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஹீல். பாக்ஸே அழகா இருக்குல்ல. இதுதான் ஒரு குட்டியான ஒரு ஹீல், போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபியா இருக்கு. இந்த குஷன் எல்லாமே எனக்கு இந்த ஃப்ளோரல் டீடைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம கியூட்டா இருந்தது. என் பர்த்டே அன்னைக்கு இந்த ஹீல்ஸ் தான் நான் வந்து வேர் பண்ண போறேன். இதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஹேண்ட்பேக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். போய் பார்த்தேன் ஹேண்ட்பேக், பட் என்னன்னு தெரியல, ஹேண்ட்பேக் வேணாம் அப்படின்னு தோணிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஸ்னீக்கர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்னீக்கர்ஸ் பார்த்தோம். ஸ்னீக்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஆல் ஓவர் த ஸ்டோர் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயாமா. ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து ஹையர் ப்ரைஸ் இருக்கோ அந்த அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் மட்டும் பே பண்ணிட்டு இன்னொரு ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைச்சிருமாமா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னீக்கர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து எல்லா ஸ்னீக்கருமே பிடிச்சிருந்தது, எல்லாமே அழகா இருந்தது. ஆனா எனக்கு வந்து நம்ம நயன்தாரா மாதிரி ஹீல்ஸ் வச்ச ஸ்னீக்கர் போடணும் அப்படின்னு ஆசை. அதனால அதுல ஒரு 3 ஆப்ஷன் பார்த்தேன். ஒன்று வந்து ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ, ஒன்று வந்து அவங்களோட அந்த ஃப்ளோரல் பிரிண்ட், அண்ட் இன்னொன்று வந்து இந்த கோல்டன் கலர். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஐ கேச்சிங்கா இருந்தது. அதனால இதை வந்து எடுத்துட்டேன். நல்லா இவ்வளோ ஹீல் இருக்கு, செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு, சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹீல்டு ஸ்னீக்கர்ஸ். ஸோ இதை வந்து வாங்கிட்டேன். நான் வந்து ஒரு ஃபுட்வேர் பைத்தியம். எங்க போனாலும் நான் வந்து லைக் பிளாட்ஃபார்ம் போனாலும் ஃபுட்வேர் வாங்குவேன், எங்க போனாலும் நான் வந்து ஃபுட்வேர். செப்பல் செப்பல் செப்பல். என் பையனும் என் ஹஸ்பண்டும் என்னை ரொம்ப கிண்டல் பண்றாங்க அதுக்குதான். ஸோ இந்த ரெண்டுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ரெண்டு பர்ச்சேஸ், ஒரு செப்பல் அண்ட் ஒரு ஸ்னீக்கர், ரெண்டுமே செம்ம பிரிட்டியா சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மூவ் பண்ணிடலாம். ட்ரெஸ்ஸஸ் வந்து எங்க வாங்கினேன்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் வெஸ்ட் சைடு, இந்த ரெண்டு ஷாப்லயுமே போய் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு பட்டர் எல்லோன்னு கூட சொல்ல முடியாது, அதை விட ரொம்ப லைட்டஸ்ட் ஷேட் ஆஃப் எல்லோல இருக்கிற இந்த டாப் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு, கியூட்டா இருந்துச்சுன்னு சொல்லி இந்த டாப் வந்து வாங்கினேன். இது வந்து லைஃப் ஸ்டைல்ல வாங்கினேன், அவங்களோட ஜிஞ்சர் பிராண்ட்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து ஒரு இட்ஸ் லைக் ஒரு கோஆட் செட் மாதிரி, ஏர்போர்ட் போறோம் அப்படின்னா போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இந்த ஒரு டிஷர்ட் அண்ட் அதுக்கு ஒரு ட்ராக் பேண்ட். ஸோ இந்த டிஷர்ட் எனக்கு இந்த ரஸ்ட் கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால சரின்னு சொல்லி இதை பிக் பண்ணிட்டோம். இந்த டிஷர்ட் ஒன்றும் இல்லை ஒயிட் அண்ட் இங்கே நெக் அண்ட் ஸ்லீவ்ஸ்ல மட்டும் இந்த ரஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க. சேம் ரஸ்ட் கலர்ல ட்ராக் பேண்ட்ஸ், சூப்பர் கம்ஃபர்டபுளா இருந்தது, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது, டிராவல்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அடுத்து ட்ரெஸ்ஸஸ். இது வந்து வெஸ்ட் சைட்ல வாங்கணும் இந்த ட்ரெஸ். இந்த ஒரு டெனிம் ட்ரெஸ், டெனிம்ல வந்து ஒரு ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர் கியூட்டா இருந்தது. அந்த ஸ்லீவ்ஸுமே ஒரு மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து வாங்கிட்டேன். இது வந்து லைக் அபவ் நீ தான் வரும், மிடி ட்ரெஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, மினி ட்ரெஸ் மாதிரி தான் இருந்தது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது ஒன்று வாங்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து லைஃப் ஸ்டைல்ல வாங்கணும். ஏன்னா இதுதான் என் பர்த்டே அன்னைக்கு வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பிரெட்டி பிங்க் கலர்ல ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி வச்சு ஒரு மேக்ஸி ட்ரெஸ். ஆனா ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு மேக்ஸி, செம்மையா இருக்குல்ல, எனக்கு அங்க பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது வந்து காட்டன் வேற, ஸோ போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபியா இருக்கும் வெயிலுக்கு. அதனால இதை வந்து வாங்கிட்டேன். இதுதான் நான் என் பர்த்டே அன்னைக்கு வேர் பண்ணலான்னு இருக்கேன். பின்னாடி வந்து ஸ்லிட் இருக்கு சென்டர்ல, ஸோ நடக்கும்போது லைக் கால் வந்து தட்டாது, நல்லாதான் இருக்கும். இதுதான் என்னுடைய பர்த்டே ட்ரெஸ்.
இது வந்து லைஃப் ஸ்டைல் எடுத்தோம். இதுவுமே ஜிஞ்சர் பிராண்டோட தான். லாஸ்ட் வந்து வெஸ்ட் சைட்ல வாங்கின இந்த ஜீன்ஸ். இது வந்து ஆக்சுவலா டெனிம் மெட்டீரியல் இல்ல, ஒரு மாதிரி காட்டன் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கு. பட் பாக்குறதுக்கு வந்து டெனிம் மாதிரி இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. நானும் ட்ரையல் பார்த்தேன். போட்டுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. சரின்னு இதை எடுத்தாச்சு. ஆனா இதுல வந்து பாக்கெட்ஸ் இல்லை, பேக்ல மட்டும்தான் பாக்கெட்ஸ் இருக்கு, சைட்ல வந்து கொடுக்கல. பட் இட்ஸ் ஓகே, எனிவே பாக்கெட்டை யூஸ் பண்ண போறதுல, அதனால இதை வந்து எடுத்துட்டேன், ரொம்ப கம்ஃபியா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து என்னோட பர்த்டேக்காக இப்போ வரைக்கும் வாங்கியிருக்கேன். அடுத்து என்னென்ன வாங்குவேன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் என்னோட சைஸ் வந்து சேட்லி ஐ கான் ஃப்ரம் S to M. ஸோ இது எல்லாமே M சைஸ். ஸோ சேட், பட் இட்ஸ் ஓகே. ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது லிங்க் கிடைச்சதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.